Hi students, welcome to IAS Academy. Select the video on the Academy Manama Randigal. So, இன்னைக்கு நம்ம இதோட என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தாலு பிசிக்கு நம்ம டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம் YouTubeல. புரியுதா? அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது 6th டெஸ்ட். இது என்ன டாபிக் அந்த ஷெட்யூல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல முன்னாடியே அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டெஸ்ட் அப்ப இந்த வீடியோல தான் எழுத போறோம். நானும் டெஸ்ட் எழுத போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் டெஸ்ட் எழுத போறீங்க. டக்கு டக்குன்னு ஒரு ஆன்சரையும் கண்டுபிடி கமெண்ட்ல பண்ணிட்டே வாங்க. நானும் ஆன்சர் சொல்லிட்டே வருவேன். எத்தனை கரெக்ட் எத்தனை தப்புங்கிறத வீடியோ முடிச்சாலும் நாமளா கமெண்ட் பண்ணிருங்க. அது எவ்வளவு மார்க் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கறத. சேம் டைம் வீடியோ முடிச்ச பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க டால்விசி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டாபிக் தான் டெஸ்ட்ங்கிறத நம்ம அதுல தான் அப்டேட் பண்ணுவோம். சேம் டைம் இப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் தான் டெஸ்ட் எழுதுவோம். அந்த பிடிஎஃபையும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த குரூப்ல போட்டுருவேன். ஸோ நீங்க அதையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பார்க்க முன்னாடி எஸ்ஐக்கு பெய்ட் கோர்ஸும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமா 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துரும். ஃபீஸ் 29 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா 70 டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். இது இல்லாம 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டு டேஸ் இதுக்குள்ள வந்துடும். புரியுதா? ஃபீஸ் வந்து 299 தான். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல கூட வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனே கிளாஸ் போயிட்டு இருக்கு. புரியுதா? இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ரைட். ஸோ கொஸ்டின் ஒன்னொன்னா வரும். புரியுதா? ஸோ டக்கு டக்குன்னு உங்களோட ஆன்சரை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களும் சால்வ் பண்ணி நானும் சால்வ் பண்றேன். 5 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 61 பெரிய எண் என்ன? Average of 5 consecutive numbers is 61. What is the highest number? புரியுதா? எனக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் பண்ணனும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ 5 consecutive நம்பரோட ஆவரேஜ் 61. சோ 1 2 3 4 5 மொத்தமா 5 நம்பர் இருக்கு. அதோட ஆவரேஜ் 61னா அந்த 61 நடு நம்பரா இருந்திருக்கும். 5மே தொடர்ச்சியான எண்கள். அப்ப 59 60 இங்க 62 வந்துரும், 63 வந்துரும். கேட்டது பெரிய எண் தான். அப்ப ஆன்சர் 63. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 63. புரிஞ்சிருச்சா? சோ தொடர்ச்சியான நம்பரோட ஆவரேஜ்ங்கிறது நடு நம்பரா இருக்கும். தொடர்ச்சியான நம்பரோட ஆவரேஜ்ங்கிறது நடு நம்பரா இருக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணா இதான் பெரிய நம்பர். நான் திரும்ப சொல்றேன், இங்க நம்ம பாக்குறது டெஸ்ட். புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. நானும் ஆன்சர் பண்ணேன், நீங்களும் ஆன்சர் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் பண்றாரு மட்டும் பாத்துக்கலாம். டக்குனு உங்களோட மார்க்கையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓ ரைட் இது தப்புன்ட்டு மார்க்கையும் கரெக்டா கமெண்ட் பண்ணணும். அதை பண்ண மாட்டீங்க, தயவு செய்து அதை பண்ணுங்க. 7 தொடர்ச்சியான சராசரி 20 சிறிய எண் என்ன? சோ 7 நம்பர் 3 4 5 6 7. இதோட ஆவரேஜ் 20னா 20 நடு நம்பரா இருக்கும். 7மே தொடர்ச்சியான எண் தான். அப்ப 17 18 19 20 21 22 23. கேட்டது சின்ன நம்பர். அப்ப ஆன்சர் 17. அது தொடர்ச்சியான நம்பருக்கான ஆவரேஜ்னா அது நடுவுல இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க. 9 எண்களின் சராசரி 30. முதல் 5 எண்களின் சராசரி 25. கடைசி 3 எண்களின் சராசரி 35. இந்த ஆறாவது என்ன? The average of 9 numbers is 30. The average of the first number 5 numbers is 25. The average of last 3 numbers is 35. So what is the 6th number னு கேக்குறாங்க. ஓகே. 9 நம்பருக்கான ஆவரேஜ் 30னா 9 நம்பருக்கான டோட்டல் 9 into 30 270. இது 9 நம்பருக்கான டோட்டல். மொத 5 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 5 நம்பருக்கான டோட்டல் I25 125. மொத 5 நம்பருக்கான டோட்டல் 125. கடைசி 3 நம்பருக்கான ஆவரேஜ் என்ன கொடுத்திருக்காங்க? 35 கொடுத்திருக்காங்க. சோ கடைசி 3 நம்பருக்கான டோட்டல்னா 35 105. சோ மொத 5 நம்பருக்கு 125, கடைசி 3 நம்பருக்கு 105. அப்ப நடு நம்பர் அந்த 6வது நம்பர் எங்க? அதான் கேக்குறாங்க. இப்ப இதை கூட்டினா 8 நம்பர் கிடைச்சிரும். அப்ப 8 நம்பருக்கான டோட்டல் 230. 9 நம்பருக்கு 270, 8 நம்பருக்கு 230னா அப்ப மீதி இருக்க நம்பர் எவ்வளவு இருக்கும்? 14 இருந்திருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 40. சோ தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 40. நீங்க சி போட்டுட்டீங்கன்னா ரைட், ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இல்லனா உங்களுக்கு அந்த மார்க் கிடையாது. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. டக்கு சால்வ் பண்ணுங்க. 7 எண்களின் சராசரி 40. முதல் 4 எண்களின் சராசரி 25. கடைசி 2 எண்களின் சராசரி 35. ஐந்தாவது எண் என்ன? The average of 7 numbers is 40. The average of the first 4 numbers is 25. The average of last 2 numbers is 35. So what is the 5th number கேக்குறாங்க. இப்ப 7 நம்பருக்கான ஆவரேஜ் 40னா 7 நம்பருக்கான டோட்டல் 7 40 280. 4 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 4 நம்பருக்கான டோட்டல் 100. ஏன்னா 4 25 100. 7 நம்பருக்கு 280 வந்திருக்கு. கடைசி 2 நம்பருக்கான ஆவரேஜ் 35. அப்ப 2 நம்பருக்கான டோட்டல் 35 70. சோ இந்த 6 நம்பருக்கான டோட்டல் 170 ஆயிரும். ஏன்னா இது 100 70. 7 நம்பருக்கு 280, 6 நம்பருக்கு 170. அப்ப மீதி இருக்க நம்பர் எவ்வளவு இருக்கும்? 110 இருக்கும். அப்ப 4வது क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. 11 எண்களின் சராசரி 30. முதல் 6 எண்களின் சராசரி 25. கடைசி 6 எண்களின் சராசரி 35. எனில் 6வது எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. The average of 11 numbers is 30. The average of the first 6 numbers is 25. The average of the last 6 numbers is 35. So what is the 6th number னு கேக்குறாங்க.
11 நம்பருக்கான ஆவரேஜ் 30. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த 11 நம்பருக்கான ஆவரேஜ் 30. அப்ப 11 நம்பருக்கான டோட்டல் என்ன? 11 30 330. இந்த 330ங்கிறது இந்த எல்லாத்தோட டோட்டல். 6 நம்பருக்கான ஆவரேஜ் 25. அப்ப 6 நம்பருக்கான முதல் 6 எண்கள். சோ 1 2 3 4 5 6. இந்த 6 நம்பர், இந்த 6 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா அதுக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்? 6 25 150 வந்திருக்கும். அப்ப இதுக்கான டோட்டல் 150. கடைசி 6 எண்களின் சராசரி 35. கடைசி 6 எண்கள்னா 1 2 3 4 5 6. இந்த 6 நம்பர் அப்படியே வந்துடும். சோ இதுக்கான ஆவரேஜ் தான் 35. அப்ப இந்த 6 நம்பருக்கான டோட்டல் என்னது? 6 35 210. சோ இந்த 6 நம்பருக்கு 150, இந்த 6 நம்பருக்கு 250 210. அப்ப 12 நம்பருக்கு 360ன்னு வந்துடும். நம்ம கிட்ட 11 நம்பருக்கு 330ன்னு இருக்கு. ஏன் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? இந்த நம்பர் 2 வாட்டி வந்துருச்சு. அப்ப இதுல இதை கழிச்சா அந்த நம்பர் கிடைச்சிரும். அப்ப 360ல 330 மைனஸ் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் 30. அப்ப 5th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 30. அடுத்த கேள்வி பாருங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பரா நடத்துவோம். இப்ப எழுதுறது டெஸ்ட் தான், புரியுதா? 11 எண்களின் சராசரி 25. அப்ப 11 நம்பருக்கான டோட்டல் 275. 6 நம்பருக்கான ஆவரேஜ் 18னா 6 நம்பருக்கான டோட்டல் 108. ஏன்னா 18 ஆர் 108. 6 நம்பருக்கான ஆவரேஜ் 30னா 6 நம்பருக்கான டோட்டல் 6 30 180. சோ இப்ப இந்த 12 நம்பருக்கான டோட்டல் 288ன்னு வந்துரும். நம்மள்ட்ட கேட்டது 6வது நம்பர். அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா 13 கிடைக்கும். அப்ப 6க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13. அடுத்த கேள்வி பாருங்க. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 50 எண்களின் சராசரி 36. பிறகு 73 என்பது 23 எடுத்து கூட தெரிய வந்து சரியான சராசரி காண்க. நமக்கு தெரியும் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்னன்னு. ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்னன்னா டோட்டல் டிவைடட் பை நம்பர். எவ்வளவு மொத்தமோ அது எத்தனை நம்பரால வகுத்தா அதான் ஆவரேஜ். இப்ப 50 நம்பருக்கான ஆவரேஜ் 36. 73 என்பது 23 என்று எடுத்துக்கொண்டது தெரிய வந்தது. என்ன பண்ணிருக்காங்க? 50 குறைச்சு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 50 அதிகமாக்கணும். அந்த 50 எங்க அதிகமாக்கணும்? டோட்டல்ல தான் 50 அதிகமாக்கணும். மொத்தமா எத்தனை நம்பர்? 50 நம்பர். சோ நம்பரை கீழே போட்டுருணும். மொத்தமா 50 நம்பர். இப்ப இதை கேன்சல் பண்ணி கொடுத்தா +1 கிடைக்கும். அப்ப ஆவரேஜ் +1 கிடைச்சிருக்கு. பழைய ஆவரேஜ் 36. அப்ப 36ஓட +1 பண்ணா 37. அப்ப 7th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 7th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. 40 எண்களின் சராசரி 32. பிறகு 65 என்பது 25 என்று கூட தெரிய வந்தது. சரியான சராசரி என்ன? The average of 40 numbers was 32. Then it was revealed that 65 was taken as 25. What is the correct mean? டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி சால்வ் பண்ணணும். So 40க்கான average equal to total divided by number. Average equal to total divided by number. 65 என்பது 25 என்று எடுத்துக்கொண்டது தெரிய வந்தது. 40 குறைச்சிருக்காங்க. அப்ப 40 இன்க்ரீஸ் பண்ணணும். மொத்தமா 40 நம்பர் தான். அப்ப கேன்சல் பண்ணி கொடுத்தா +1. 32ஓட +1 பண்ணா ஆன்சர் 33. சோ 8க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. 21 மாணவர்களின் சராசரி 64 கிலோ. ஆசிரியரை சேர்க்கும் போது சராசரி அதிகரிக்கிறதில் ஆசிரியரின் எடை என்ன? 21 மாணவர்களின் சராசரி 64 கிலோ. ஆசிரியரை சேர்க்கும் போது சராசரி அதிகரிக்கிறதுனா ஆசிரியரோட எடை என்னன்னு கேக்குறாங்க. சோ 21 பேருக்கு ஆவரேஜ் 64 இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா மொத்தமா 22 பேர் ஆயிடுவாங்க. அப்ப 22 பேருக்குமே ஒண்ணு கூடுச்சுன்னா மொத்தமா 22 கூடி இருக்கும். பழைய ஆவரேஜ் 64 கூட்டிங்கன்னா ஆன்சர் 86. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 86. அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन பாருங்க. 20 மாணவர்களின் சராசரி 65 கிலோ. ஆசிரியரை சேர்க்கும்போது சராசரி அதிகரிக்கிறது. ஆசிரியர் எடை என்ன? சோ 20 பேருக்கு தான் ஆவரேஜ் 65. ஆசிரியர் வந்தோன்னு தான் சராசரி அதிகரிக்குது. அப்ப மொத்தமா 21 பேர் ஆயிடுவாங்க. 21 பேருக்கும் ஒண்ணு அதிகரிச்சா மொத்தமா 21 அதிகரிச்சிருக்கும். பழைய ஆவரேஜ் 65 கூட்டிங்கன்னா 86. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 86. 10க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. 14 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி 15. ஆசிரியர் வயதை நீக்கும் போது சராசரி 1 குறைகிறது. ஆசிரியர் வயது என்ன? 14 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர்னா 15 பேர் இருப்பாங்க. 15 பேருக்கான ஆவரேஜ் 15. ஆசிரியர் போனவங்க சராசரி 1 குறையும். அப்ப ஆசிரியர் போயிட்டா வந்து 14 பேர் தான். 14 பேருக்கும் ஒண்ணுனா டோட்டல் 14. பழைய ஆவரேஜ் 15 கூட்டணும்னா 29. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 29.
அடுத்த கேள்வி பாருங்க. 15 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி 16. ஆசிரியர் வயதை குறைக்கும் போது சராசரி 1 குறைகிறது. ஏனெனில் ஆசிரியர் வயது என்ன? 16 பேருக்கான ஆவரேஜ் 16, ஆசிரியர் போயிட்டா 15 பேர் தான். அப்ப 15 பேருக்கும் 1 1, அப்ப 15 அர்த்தம். பழைய ஆவரேஜ் 16 கூட்டினா 31. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 31. அடுத்த கேள்வி. கணவன் மற்றும் மனைவியின் தற்போதைய சராசரி 23. 5 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு 1 வயது குழந்தை உள்ளது. குடும்பத்தின் சராசரி வயது என்ன? The current average age of husband and wife is 23. After 5 years they have a 1-year-old child. What is the average age of the family? Okay. So கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட ஆவரேஜ் 23னா 2 பேருக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்? 23 46 அப்படின்னு வந்திருக்கும். 5 வருஷம் கழிச்சுன்றப்ப கணவனுக்கும் 5 வயது கூடும், மனைவிக்கும் 5 வயது கூடும். அப்ப மொத்தமா 10 வயசு கூடிடும். 56. 1 வயசு குழந்தையும் இருக்கு. அப்ப அந்த குடும்பத்தோட மொத்த வயசு 57. கேட்டது குடும்பத்தோட ஆவரேஜ். ஆவரேஜ் வேணும்னா 3 ஆல வகுக்கணும். ஏன்னா கணவன் மனைவி குழந்தை 3 பேர் இருக்காங்க. 57 3 ஆல வகுத்தீங்கன்னா we will get 19. so இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 19. so 19 போடுறீங்கன்னா ரைட். வேற ஏதாவது ஆன்சர் வந்தா தப்பு. டக்கு சால்வ் பண்ணுங்க. கணவன் மற்றும் மனைவி தற்போதைய சராசரி 28. 10 ஆண்டுகள் கழித்தவர்களுக்கு 2 வயது குழந்தை உள்ளது. எனில் அக்குடும்பத்தின் சராசரி வயது என்ன? The current average age of husband and wife is 28. After 10 years they have a 2-year-old child. What is the average age of the family? Right. 2 பேருக்கான ஆவரேஜ் 28னா 2 பேருக்கான டோட்டல் 28 56. 10 வருஷம் கழிச்சுங்கிறப்ப 2 பேருக்குமே 10 10 கூடும். அப்ப மொத்தமா 20 கூடி இருக்கும். 76 சாரி 76. 2 வயசு குழந்தை இருக்கு. கூட்டினா 78. 3 ஆல வகுக்கணும். ஏன்னா ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. கணவன் மனைவி குழந்தை. அப்ப ஆன்சர் 26. சோ 14க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 26. அடுத்த கேள்வி பாருங்க. கணவன் மற்றும் மனைவி தற்போதைய சராசரி 25. 2 பேருக்கான ஆவரேஜ் 25னா 2 பேருக்கான டோட்டல் 25 50. 10 ஆண்டுகள் கழித்துங்கிறப்ப 2 பேருமே 10 10 கூட மொத்தமா 20 கூடி இருக்கு. 5 வயசு குழந்தை வேற இருக்கான். அப்பனா 75 வயசு குடும்பத்துக்கு மொத்தமா 3 பேரு. கேட்டது ஆவரேஜ். அப்ப ஆன்சர் 25. சோ 15க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 25. அடுத்த கேள்வி பாருங்க. டக்கு சால்வ் பண்ணுங்க. 30 சராசரி 42. பிறகு 95 என்பது 35 என்று எடுத்துக்கொண்டு தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி என்னன்னு கேக்குறாங்க. The average of 30 numbers was 42. Then it was revealed that 95 was taken as 35. What is the correct mean னு கேக்குறாங்க. கரெக்டான ஆவரேஜ் முன்னாடி பார்த்த மாடல் தான். புரியுதா? ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர். 95 என்பது 35 என்று எடுத்துக்கொண்டது தெரிய வந்தது. சோ 60 குறைச்சிருக்காங்க. அப்ப நம்ம 60 இன்க்ரீஸ் பண்ணணும். மொத்தமா 30 நம்பர் இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா +2. பழைய ஆவரேஜ் 42. அப்ப +2 பண்ணீங்கன்னா ஆன்சர் 44. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 44. அடுத்த கேள்வி பாருங்க. 31 மாணவர்களின் சராசரி 56 கிலோ. ஆசிரியரை சேர்க்கும்போது சராசரி 1 அதிகரிச்சுன்னா ஆசிரியரோட எடை என்ன? 31 பேருக்கு 56. ஆசிரியர் வந்தோன்னா 1 அதிகரிக்குது. அப்ப மொத்தமா 32 பேருக்கும் 1 அதிகரிச்சுன்னா 32 அதிகரிச்சிருக்கும். பழைய ஆவரேஜ் 56 கூட்டினீங்கன்னா 88. இதுக்கான ஆன்சர் 88. அதாவது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 88. அடுத்த கேள்வி பாருங்க. 30 மாணவர்களின் சராசரி 75 கிலோ. ஆசிரியரை சேர்க்கும் போது சராசரி 1 அதிகரிக்கிறது. ஆசிரியரை என்ன? 30 பேருக்கான ஆவரேஜ் 75. ஆசிரியர் சேர்க்கிறப்ப சராசரி 1 அதிகரிச்சது. அப்போ மொத்தமா 31 பேருக்கு 1 அதிகரிக்கும். பழைய ஆவரேஜ் 75 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 106. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 106. 24 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி 25. ஆசிரியர் வயதை குறைக்கும்போது சராசரி 1 குறைகிறது. ஆசிரியர் வயது என்ன? 24 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் மொத்தம் 25 பேர் இருக்காங்க. ஆசிரியர் போனோடதான் 1 குறையுது. ஆசிரியர் போயிட்டா மொத்தமா 24 பேர். அப்ப 24 பேருக்கு 1 கொஞ்சம் மொத்தமா 24. பழைய ஆவரேஜ் 25 கூட்டினோம்னா 49. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 49. ஓகே, இதான் கடைசி கேள்வி. இதை முடிச்சிட்டோம்னா 20க்கு எவ்வளவு உங்க மார்க்க போடுங்க. அவ்வளவுதான். 35 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி வயது 16. ஆசிரியர் வயதை நீக்குவோம் சராசரி 1 குறைகிறது. ஆசிரியர் வயது என்ன? The average of 35 women and a teacher is 16. The average age decreases by 1 when the age of the teacher is removed. What is the age of the teacher?
35 பேர் மற்றும் ஒரு ஆசிரியர் 36 பேர் இருந்தப்ப ஆவரேஜ் 16 தான். ஆசிரியர் போனதான் அவனுக்கு குறைஞ்சிச்சு. அப்ப 35 பேருக்கும் ஒண்ணுனா மொத்தமா 35, பழைய ஆவரேஜ் 16 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 51. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 51. சோ நம்ம எஸ்ஐ டெஸ்ட் ஐ திங்க் இது 6வது டெஸ்ட் நினைக்கிறேன். இதுல ஆவரேஜ் டாபிக்ல வந்து 20 கேள்வி டெஸ்ட் எழுதிருக்கோம். இந்த 20க்கு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. புரியுதா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்போ இந்த டெஸ்டான பிடிஎஃப் அதுல போட்டுருவோம். அதை ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். சேம் டைம் நாளைக்கு என்ன டெஸ்ட் எல்லாமே ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதுல தான் கொடுப்போம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு பெய்டு கோர்ஸும் போயிட்டு இருக்கு. புரியுதா? இதான் அதுக்கான ஃபீஸ் ஷெட்யூல். வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கார்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.